ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 19. கடவுளை நேசிப்பது எப்படி? புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார். அடுத்த கேள்வி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே. ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் என்ற இரண்டு வகுப்புகளாக மட்டுமே உலக பிரிவுபட்டு கொண்டிருக்கும் பொழுது எல்லா மதத்தினரும் ஒன்று சேருவதென்பது ஆலோசிக்க தகுந்ததல்லவா? இக்குறிக்கோளை அடைவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இதற்கான நடவடிக்கை ஏற்கனவே விளக்கப்பட்டது. அது கிருஷ்ண உணர்வு இயக்கமே ஆகும். ஆஸ்திகர்களும் நாஸ்திகர்களும் எப்பொழுதுமே இருப்பார்கள். அதுவே லௌகிக உலகின் இயற்கை தன்மையாகும். ஒருவரது இல்லத்தில் கூட தந்தை ஹிரண்யகசிபுவை போல் நாஸ்திகனாக இருக்கலாம், ஆனால் மகனோ பிரகலாதனை போல் ஆஸ்திகனாக இருக்கலாம். வீட்டிலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் ஆஸ்திகர்களும் நாஸ்திகர்களும் எப்பொழுதுமே உள்ளனர். ஆனால் ஆஸ்திகர்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள புத்திமதிகளை பின்பற்றி கிருஷ்ணரின் கமல பாதங்களில் தஞ்சம் புகுந்து மற்ற போலியான மத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். இது மத ஒற்றுமையை கொண்டு வரும். கடவுளை பற்றி தெளிவான எண்ணமற்ற மதம் போலியானது. கடவுளின் கட்டளைகளை ஏற்பதே மதமாகும். எனவே கடவுளை பற்றிய தெளிவான எண்ணம் உங்களுக்கு இல்லையெனில், கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியவில்லை எனில், கடவுளின் கட்டளைகளை ஏற்பதென்ற கேள்விக்கே இடமில்லை. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பரணீதம் எனும் செய்யுளை ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்திலிருந்து படியுங்கள். ஹரி சௌரி எனும் பக்தர் ஸ்ரீல பிரபுபாதா சொன்னது போல படிக்கிறார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பரணீதம் நவை விதுர் ருஷ்யோ நாபிதேவா நாசித்தி முக்யா அசுரா மனுஷ்யா குதோனு வித்யாதர சாரணாதய. உண்மையான மத நியமங்கள் இவ்வாறு பக்தர் படித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆஹா உண்மையான, மேற்கொண்டு படியுங்கள். ஹரிஷௌரி தொடர்கிறார், உண்மையான மத நியமங்கள் பரம புருஷரான பகவானால் சட்டமாக்கப்படுகின்றது. சாத்வீக நன்மை நிரம்ப பெற்று மேலோகங்களில் வசிக்கும் பெரும் முனிவர்கள், தேவர்கள், சித்தலோக தலைவர்கள் ஆகியவர்களால் கூட மத நியமங்களை நிர்ணயிக்க முடியாதெனும் போது அசுரர்களையும் சாதாரண மானிடர்களையும் வித்யாதரர்களையும் சாரணர்களையும் பற்றி என்னவென்று சொல்வது? ஸ்ரீமத் பாகவதம் 6.3.19 ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். அடுத்து வரும் செய்யுட்களையும் படியுங்கள். ஹரி ஷௌரி படிக்கிறார். ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமார கபிலோ மனு பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர்வய்யாஷகீர்வயம் த்வாதசை தேவி ஜானீமோ தர்மம் பாகவதம் படா குஹ்யம் விசுத்தம் துர்போதம் யம் ஜாத்வாம்ருதம் அஷ்ணுதே. பிரம்மா, நாரதர், சிவபெருமான், 4 குமாரர்கள், கபிலதேவர், தேவஹுதியின் மகன் ஸ்வயம்புவமனு, பிரகலாதர், ஜனகர், பீஸ்மர், பலி மகாராஜா, சுகதேவ கோஸ்வாமி மற்றும் நான் யமராஜா ஆகியோரே உண்மையான மத கொள்கைகளை அறிபவர். எனதருமை சேவகர்களே, கடவுளிடம் அன்பு செலுத்துதல் அல்லது சரணடைந்து அவரிடம் பாகவத தர்மம் என அறியப்படும் தெய்வீக மத நியமங்கள் பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் மாசடைவதில்லை. இத்தெய்வீக மத கொள்கைகள் மிகவும் இரகசியமானவை, மேலும் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானவையும் ஆகும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒருவன் இதை புரிந்து கொள்வானேயானால் அவன் உடனடியாக விடுதலை பெற்று இறை தலைமைக்கு திரும்புகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 6.3.20-21 ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார். எனவே பிரம்மா, நாரதர், சிவபெருமான் போன்ற மகாஜனங்கள் மத கொள்கைகளை பற்றி நன்கு அறிவர். மதம் என்றால் பாகவத தர்மமே, அதாவது கடவுளையும் அவருடன் நமக்குள்ள உறவையும் புரிந்து கொள்வதே மதமாகும். அதை நீங்கள் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் என எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் கடவுளை எவ்வாறு நேசிப்பது என கற்பிப்பதே உண்மையான மதமாகும். வைபும் சாம்பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே. ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி கடவுளை நேசிக்கும் நிலையை நீங்கள் அடைய முடியுமானால் உங்கள் மதம் குறையற்றதே, இல்லையெனில் அது வீணானது. கடவுளை பற்றி தெளிவான எண்ணமில்லாத மதம் போலியானது. எனவே நாம் கடவுளையும் அவர் என்ன அறிவுறுத்துகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வோமே ஆனால் நாம் கடவுளை புரிந்து கொள்ளலாம். இதுவே உண்மையான மதம். புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே, கிறிஸ்து அல்லது மோசஸ் ஏன் மகாஜனங்களில் ஒருவராக சொல்லப்படவில்லை என்று வினா எழுப்பப்படலாமே? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், கிறிஸ்துவ சாதுக்களுக்கிடையேயும் மகாஜனங்கள் உண்டு. கிறிஸ்துவத்தை தவிர தாமஸ்,
தேயு என பல சாதுக்கள் உள்ளனர். இம்மகாஜனங்களை பற்றி பைபிள் குறிப்பிடுகிறது. கலப்படமற்ற மதத்தை பற்றி நன்கு அறிந்து அதை சிரத்தையுடன் பின்பற்றுபவர்களே மகாஜனங்கள் எனப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் சீட பரம்பரையில் வருபவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக அர்ஜுனன் பகவத்கீதையை கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கற்றறிந்தான். எனவே அர்ஜுனன் மகாஜனன். எனவே நாம் அர்ஜுனரை முன்னோடியாக கொள்ள வேண்டும். அர்ஜுனன் கிருஷ்ணரை எவ்வாறு புரிந்து கொண்டு நடந்து கொண்டானோ அதே வழியை நாமும் பின்பற்ற வேண்டும். அதுவே மகாஜனங்கள் காட்டும் உண்மையான வழியாகும். மகாஜனோ ஏன கதஷ பந்த, நீங்களும் மகாஜனங்களின் பாதையை பின்பற்றுபவராக ஆகிறீர்கள். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தினரை போன்று. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.